வெல்கம் டு நிக்கோ விலாக்ஸ். இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் ஃப்ரைடு மசாலா, ஆனால் சிக்கன் லாலிபப் வச்சு வித்து குக்குடு மசாலா எப்படி வருதுன்னு பார்ப்போமா? இன்றைக்கி தான் நாங்கள் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். QR கொடுத்துருந்தாங்க, அதை ஸ்கேன் பண்ணி வீடியோ பார்த்தோம் எப்படி பண்ணுறதுன்னு. ஈஸியாக தான் புரிஞ்சுது, ஆனால் டக்குன்னு மறந்து போயிடுச்சு எனக்கு. அதனால் திரும்ப பார்த்தோம். பார்த்துட்டு இந்த மாவெல்லாம் டிப் பண்ணி கோட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டவுட்டு, உப்பு இருக்குமோ அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தோம், உப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சமாக தான் 8 பீஸ் தான் லாலிபப் ஆர்டர் போட்டிருந்தோமா. அதனால் இந்த சின்ன வானலில் கொஞ்சம் எண்ணெய் போடணுன்னு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா 2 டைம்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம். நல்லா ஃப்ரை ஆகி சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த மாவை நாங்கள் கோட் பண்ணும்போது தோணுச்சு, இதில் எந்த மசாலாவும் எந்த கலரும் இல்லை, எப்படி இந்த கலர் கொடுக்கும் அப்படின்னு. ஆனால் ஃப்ரை ஆகும்போது அந்த ஃப்ரைடு மசாலா எப்படி இருக்கும், ஃப்ரைடு சிக்கன் அந்த கோட்டிங் கொடுத்து அந்த கலரில் இருந்துச்சு. என்னடா இது, எந்த கலருமே அவங்க கொடுக்கவே இல்லை. ஆனால் ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த கலரில் நல்லா வந்திருந்தது. நாங்கள் அதை 2 தடவை ஃப்ரை பண்ணி அப்புறமா நல்லா சுட சாப்பாடு வடித்து ரசம் வச்சு சாப்பாட்டுக்கு நாங்கள் நண்டு மசாலா ஆர்டர் போட்டிருந்தோம். அப்புறம் ரசமும் வச்சுருந்தோமா. நல்லா சூடாக சாப்பாடு போட்டு இந்த சிக்கனோட நண்டோட ரசம் ஊற்றி நல்லா சாப்பிட்டோம். சிக்கன் எப்படி வந்திருக்குமோ, உப்பு இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். ஆனால் அவங்க கொடுத்துருந்த அந்த மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா அது மேலே தூவி சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாப்பிட்டு. நீங்கள் யாராவது குக்குடு மசாலா யூஸ் பண்ணியிருந்தா நீங்கள் பண்ண சிக்கன் நல்லா வந்துச்சான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப நல்லா வந்திருந்தது. நாங்கள் திரும்ப 2வது தடவை சிக்கன் பாப்கார்ன் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம். நல்லா வந்திருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.